हाय फ्रेंड्स वेलकम टू रेन्ना समयल इनके என்ன சமையல் பார்க்க போறோம்னா வறுத்தரைச்ச வெங்காய சாம்பார் பார்க்க போறோம் இந்த சின்ன வெங்காய சாம்பார் ரொம்ப சுவையா இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் எளிமையான முறையில் வீட்ல செஞ்சு முடிச்சிரலாம் காய்கறி இல்லனா இந்த வெங்காய சாம்பாரை சூப்பரா செஞ்சு அசத்தலாம் அந்த சுவையான வெங்காய சாம்பார் அதுவும் வறுத்தரைச்சி எப்படி செய்யறதுன்னு வாங்க பாத்துறலாம் சின்ன வெங்காயம் சாம்பார் பண்றதுக்கு முதல்ல ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு 2 டீஸ்பூன் தனியா அது கூடவே 7 காய்ந்த மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்தறலாம் அடுப்பை குறைவான தணல்ல வச்சு வறுத்துக்கோங்க இல்லனா சீக்கிரமா கரிஞ்ச மாதிரி ஆயிடும் நம்ம சேர்த்த கடலை பருப்பு தனியா காய்ந்த மிளகாய் எல்லாமே நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் அதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம் நம்ம சேர்த்த கடலை பருப்பு தனியா சீரகம் வெந்தயம் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணிடலாம் வறுத்தரைச்ச சின்ன வெங்காயம் சாம்பார் பண்ணுறதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடாயிட்டு இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் அது கூடவே 4 பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் நான் காய் எதுவுமே சேர்க்கல இன்றைக்கி வெங்காயம் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதே முறையில் எந்த காய் போட்டு வேணாலும் சாம்பார் செய்யலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம வறுத்தரைச்ச சாம்பார் பொடியை சேர்த்துடலாம் சாம்பார் பொடியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறமா நெல்லிக்காய் சைஸ்க்கும் குறைவாக புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம் புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த கப்பால் 1.5 கப் துவரம்பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன் இப்போ அந்த துவரம்பருப்பை உள்ளே சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு ரொம்ப சிம்பிளான சாம்பார் தான் ஆனால் சுவை அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்த புளி தண்ணி துவரம்பருப்பு சாம்பார் பொடி எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் நம்ம சேர்த்த சாம்பார் பொடி பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மேலால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்தாச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சுவையான வறுத்தரைச்ச வெங்காய சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிட்டு அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான வெங்காய சாம்பார் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு சாதத்தோட கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்கூடமே சாப்பிட்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த எளிமையான சின்ன வெங்காய சாம்பாரை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி